எழுப்பி விட்டா எந்திரிக்கிறாங்களா? நீங்களே போய் எழுப்பி விடுங்க. சரிடா, நானே எழுப்பி விட்டுக்கிறேன். எங்கடா பார்க்குக்கா? ஆமாப்பா, பார்க்குக்கு தான். சரி அப்பாவும் வரேன். உங்களுக்கு எதுக்குப்பா கஷ்டம்? நீங்க எடுங்க, நாங்க போயிட்டு வந்துடுறேன். எனக்கு என்னடா கஷ்டம், நானும் பார்க்குக்கு உன் கூட வரேன். சரிப்பா வாங்க. இருங்க, காஃபி குடிச்சிட்டு போயிடலாம்ல. நான் பார்க்குக்கு போயிட்டு வந்து காஃபி குடிச்சுக்கிறோம். இரு, காஃபி எக்ஸ்ட்ரா குடிச்சிட்டே போயிருவியா? சரிம்மா, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. நீங்க குடிக்கலையா காஃபி? இல்லடா, எனக்கு இப்ப காஃபி வேணாம்டா. சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்கன்னா சொல்ல, அவங்களுக்கு காஃபி போட்டுட்டேன். கொண்டாங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, இதான் எடுத்துட்டு வரேன். இருங்க, நானே போய் எடுத்துக்கிறேன், நீங்க உட்காருங்க. இல்லடா, இருக்கட்டும், நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் தான் சொல்றேன்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. அம்மா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்னங்க, வந்தவங்களும் அப்படியே வெளியில துரத்தி விடுறதா? நல்லவங்களா இருந்தா உள்ளார கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்கலாம். நீ எதுக்கு தம்பி இங்க வந்திருக்க? அம்மா. அட, என்னங்க, வந்தவங்களும் அப்படியே வெளியில துரத்தி விடுவீங்களா? சரி, எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புறீங்களா? ஆமாங்க, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? முதல்ல உங்க பொண்ணை கூப்பிடுங்க. எதுக்குங்க அவளை கூப்பிடணும்? எங்க நல்லா கூப்பிட முடியாதுங்க. சங்கீதா, சங்கீதா, எதுக்குங்க இப்ப அவளை கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? அட பொறுங்க, சொல்றேன். அம்மா, யாருமா? யாரும் இல்லடா, நீ அங்கே இரு. சங்கீதா, நான் தான், கொஞ்சம் வெளியில வா. யார் இப்படி கூப்பிட்டுட்டு இருக்கிறது? அமைதியா இருங்கம்மா, வாங்கம்மா போலாம். இருப்பா. ப்ளீஸ்மா, வாங்கம்மா. சிவா, என்னம்மா, நான் வந்திருக்கேன், அவன்கிட்ட பேசிட்டு இருக்க. உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்ல. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? சங்கீதா, நீ உள்ளார போமா. இருங்கம்மா, என்னதான் பேச வந்திருக்காங்கன்னு கேட்போம். அதான் சொல்றேன்ல, உள்ளார போ. சொல்லுங்க சிவா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? சங்கீதா அம்மா தான் வர சொன்னாங்க. சரி, வந்த வேலை எதுமா அதை பாத்துட்டு போங்க. சரி, வந்த வேலையா பாத்துட்டு போறேன். எனக்கு என்னங்க வேலை? முதல்ல இருந்தாங்க இந்த தட்டை புடிங்க. இது எதுக்கு நீங்க கிட்ட கொடுக்குறீங்க? அட புடிங்க. ஓ, நடக்காத பையனுக்கு பத்திரிக்கை அடிச்சிட்டீங்களா? சிவா, பத்திரிக்கையா? ஆமா சங்கீதா. சங்கீதா, நீ உள்ளார போ. அம்மா, அது வந்து நான் தான் சொல்றேன்ல. என்னங்க இருங்க, உங்க பொண்ணு சேர்ந்து இந்த பத்திரிக்கை வாங்கட்டும். அம்மா, என்னமா நடக்குதுங்க? ஏங்க ஏன் இப்படி கத்துற? நீங்க முதல்ல கையில வச்சிருக்கிறத கொடுங்கம்மா. அதை கொடுக்க போறீங்களா இல்லையாமா? இல்லன்னா நீங்களே தூக்கி எறிஞ்சிருங்க. ஏங்க ஏன் இப்படி கத்துற? சொன்னது செய்யுங்கன்ட்டு. தயவு செஞ்சு வெளியில போறீங்களா? எங்க வீட்டுக்கு உங்களை அழைச்சமா? அழைக்காத வீட்டுல கரடி பூந்த மாதிரி பூந்துட்டு இருக்கீங்க. என்னடா தம்பி, இப்படி கோவப்படலாமா? நான் எப்படியோ பண்ணிட்டு போறேன், உங்களுக்கு என்ன மரியாதையே வெளியில போயிருங்க. அந்த பத்திரிக்கையை இங்க கொடுங்கம்மா. ஏண்டா? கொடுங்கம்மான்னு. உங்க பத்திரிக்கையை நீங்களே வச்சுக்கோங்க. என்னப்பா கொடுத்த பத்திரிக்கையை தூக்கி எறிற? அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். என்னப்பா இப்படி சொல்ற? வீடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுத்துருக்கோம். சிவா, எப்ப சிவா கல்யாணம்? 10ஆம் தேதி சங்கீதா. ஆமாமா, மறக்காம வந்துரு. சிவா. சங்கீதா, 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 எந்திரி சங்கீதா. சங்கீதா, என்னாச்சு? டேய், நீ எதுக்குடா அவளை தூக்கி வச்சிருக்க? கீழே வைடா. நீங்க அமைதியா இருந்துருங்கம்மா. சூரியன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், நீங்க பின்னாடி வந்துருங்க. சரி சிவா, டக்குன்னு போங்க. சங்கீதா, நான் கூட்டு போறேன், நீங்க வந்துருங்க. டேய் விடுடான்னு நக்கில. நீங்க அமைதியா இருந்துருங்கம்மா. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? டேய், இதுல நான் ஒண்ணுமே பண்ணலடா. அதான் மைக்க போட்டு கீழே விழுக வச்சிட்டீங்களே. இதுல எனக்கு ஒரு ஹாப்பிங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிய வேணா, உங்க பையன் என் பொண்ணை தூக்கிட்டு போறா. இதுல இருந்தே தெரிய வேணா காதல் எவ்வளவு பெருசுன்னு. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இன்னும் மனசுல காதல் இருந்துட்டு தான் இருக்கு. அதுவும் உங்க பையன் நாங்க இருக்கோம்னு கூட பார்க்காம தூக்கிட்டு போன ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஆசைப்படாதீங்க. ஏதோ ஒரு பொண்ணு மயக்க போட்டு விழுந்துருச்சேன்னு தூக்கிட்டு போனா, அவ்வளவுதான். நீங்களே கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு பொண்ணுனா இப்படி தூக்கிட்டு போயிடுவானு. நீங்க கொஞ்சம் வாயை மூடுங்க, நான் கிளம்புறேன். மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க. தயவு செஞ்சு வெளியில போயிருங்க. போதாண்டா போறேன், நீ சொன்னாலும் சொல்லனாலும். நான் வந்த வேலை சிறப்பா முடிஞ்சிருச்சு. சரிடா, கார் ஆன் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். ஆமாப்பா, வாங்கப்பா போலாம். ஐயோ, தயவு செஞ்சு அமைதியா இருங்க. அவ காலையில இருந்து சாப்பிடல, அதனால தான் மயக்க போட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? என் பொண்ணு காலையில இருந்து சாப்பிடலையா? இல்லங்க, என்ன சாப்பிடல. கொஞ்சம் தலைவலின்னு சொன்னா, அதனால தான் என்ன சாப்பிடல. இன்னும் சாப்பிடலையாமாவ? இல்லடா, அதான் சிவா போயிருக்காருல, அவர் பாத்துக்குவாரு. சரிம்மா, இருந்தாலும் பரவாயில்ல, நானும் போயிட்டு வந்துடுறேன். இல்லடா, உங்களுக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் கூட விட, அவங்க பாத்துக்குவாங்க. சரிம்மா. இந்த பத்திரிக்கையை தூக்கி மரியாதையை வெளியில போட்டுருங்க. இன்னும் இந்த வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. நெருப்பு வச்சிருங்க தயவு செஞ்சு, ப்ளீஸ். சரிப்பா, நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். சரி, சமைச்சு அவ வந்தோடனே சாப்பிட்டோம். அதெல்லாம் சமைச்சுதாங்க இருக்கு, வந்தானா சாப்பிடுவா. சரிம்மா, அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல்? நான் ரிட்டர்ன் வர சொல்லிட்டா? இல்லடா, தலைவலின்னு கொஞ்சம் சொன்னா ஹாஸ்பிடல் போய் பார்த்துட்டே வரட்டும். சரிம்மா. நீங்க என்னமா இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க? டேய், நீ வேற. அதான் சிவா போயிருக்காருல, அவர் கண்டிப்பா பாத்துக்குவாரு. சின்னதா தலைவலி வந்தாலே சிவா அப்படி பாத்துக்குவாருன்னு வா. இதை பாத்துக்க மாட்டாரா? நீ விடு. டேய், ஆமா, அவர் பாத்துப்பாரு, நீ அமைதியா இரு. சரிம்மா, நான் உள்ளார போய் படுக்கிறேன். உனக்கு வேற தலைவலின்னு சொன்னல, ஹாஸ்பிடல் போயிட்டு வரியா? ஐயோ இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், மாத்திரை போட்டேன், நான் போய் படுக்கிறேன். சங்கீதா வந்தோடனே எழுப்பிடுங்க. நான் எழுப்பி வரேன், நீ போய் படு. ஏன் சங்கீதா காலையில சாப்பிடல? கொஞ்சம் தலைவலி சிவா, அதனால தான் சாப்பிடல. தலைவலினா சாப்பிடாம இருந்துருவியா சங்கீதா? சிவா, தலைவலி அதனால நீங்க வந்து சொன்னீங்களா, பத்திரிக்கை வச்சீங்களா, அதனால தான் கொஞ்சம் இதாயிட்டு சிவா. அதுக்குன்னு சங்கீதா, ஏன் சங்கீதா இப்படி பண்ற? சாரி சிவா. இப்ப நல்லா சாரி கேளு. சரி சிவா, வீட்டுக்கு போலாம். இப்ப போக முடியாது, ட்ரிப்ஸ் ஏத்திருக்காங்க, உனக்கு உடம்புல சத்து இல்லையா? என்ன சிவா, எதுக்கு முதல்ல என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா, நீ தலை சுத்தி கீழே விழுகுவா, உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வராம அங்கேயே இருப்ப நினைச்சியா? உடம்புல சுத்தமா சத்தே இல்லையா? இதுல வந்து பேசிட்டா. சிவா, விட்டுருந்தீங்கன்னா சாப்பிட்டு இருந்தா சரியா போயிருக்கும். ஆமா, எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம்? அவங்களாம் நீங்க வரும்போது நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. முதல்ல அவங்களுக்கு இருக்கு, அவங்கள சொல்லணும். சிவா, அவங்களெல்லாம் சொல்லாதீங்க. நான் சாப்பிட்டேன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் சொல்லிருக்கேன், அவ்வளவுதான். நீ சொல்லுவ, நல்லா சொல்லுவ அவங்க கிட்ட. இப்ப ஓகேவா சங்கீதா? இப்போ ஓகே சிவா.
சரி வா சங்கீதா வீட்டுக்கு போலாம். சரி சிவா. ஆ சங்கீதா என்னாச்சு? ட்ரிப்ஸ் ஏத்துனனால தலை சுத்துற மாதிரி இருக்கு சிவா. சரி இரு, நான் தூக்கிக்கிறேன். ஐயோ இல்ல சிவா, அதெல்லாம் இருக்கட்டும், நான் நடந்தே வந்துறேன். கார் இங்கதான் இருக்கு, நான் தூக்கிக்கிறேன். சிவா இறக்கி விடுங்க, எல்லாம் பாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் உன்னோட கஷ்டத்தை பத்தி? நான் தூக்கிட்டு போறேன். அவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னா உன்னை இறக்கி விட முடியாது. சிவா என்ன சிவா? அமைதியா வா சங்கீதா, வரும்போது உன்னை நான் தூக்கிட்டு வந்தேன். வரும்போதுமா? அச்சச்சோ, எல்லாரும் பாத்துருப்பாங்களே. எல்லாரும் பாக்குறாங்கிறதுக்காக உன்னை எல்லாம் இறக்கி விட முடியாது. இவங்க அப்படிதான் பாத்துட்டே இருப்பாங்க. என்ன சிவா? அமைதியா வா சங்கீதா. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது என்ன நினைச்ச கேப்பமா? நீ கேள்வி இந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன். சரி இரு கேப்போம். ஆமா, நீங்களா யாரு? அங்கிள் இங்கதான் லட்சுமிங்கிறவங்க இருந்தாங்களா? அவங்க அப்படி யாருமே இங்க இல்லையேப்பா. நல்லா யோசிச்சு பாருங்க அங்கிள், இந்த வீட்ல தான் இருந்தாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிமா? அங்கிள் ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான். ஓ 1 இயருக்கு முன்னாடி. ஆமா இருந்தாங்க. அவங்க பேர் கூட லட்சுமி, அவங்க புருஷன் பேரு கார்த்தி, அவங்க புருஷன் பேரு. ஆமா அங்கிள் அவங்க தான். அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? இல்லையம்மா, அவங்க இங்க இருந்து காலி பண்ணிட்டாங்களே. இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியுமா அங்கிள்? கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, அவங்க ஃபேமிலி யாரும் இங்க வருவாங்க 2 நாள் கழிச்சு. அப்ப சொல்லிட்டா அவங்க இங்கதான் வருவாங்க, அவங்க கிட்ட கேட்டு பாருமா. ஓ அவங்களா அங்கிள்? யாருன்னு தெரியுமா? வாரத்துல ஒரு நாள் டெய்லி வீட்டை கிளீன் பண்ணுவாங்கடா. இன்னும் போன்ல கூட சொன்னாங்க இன்னும் 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு. 2 நாள் ஆகுமா அங்கிள்? ஆமாண்டா, 2 நாள் ஆகும். அங்கிள் அவங்களோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா? போன் நம்பர் தானே குடுக்குறேன்டா. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்டா. அங்கிள் கொஞ்சம் கொடுங்க அங்கிள். நோட் பண்ணிக்கோடா. ஒரு நிமிஷம். அங்கிள் சொல்லுங்க. நோட் பண்ணிக்கோப்பா. நீங்கள் அழைக்கும் நபர் தற்பொழுது சுவிட்ச் ஆஃபில் உள்ளது. அங்கிள் சுவிட்ச் ஆஃப் வருது. சுவிட்ச் ஆஃப் வருது என்னன்னு தெரியல. ஆனா 2 நாள் கழிச்சு வந்து பாருங்க, அவங்க கண்டிப்பா வருவாங்க. இல்ல அங்கிள் கொஞ்சம் சீக்கிரம் பார்க்கணும், அதனால தான். வேற ஏதாவது நம்பர் இருக்கா? இல்லடா, அவங்க கொஞ்சம் வயசானவங்க, ஒரு நம்பர் தான் இருக்கு. பட்டன் போன் தான் வச்சிருக்காங்க, அப்பப்ப ரிப்பேர் ஆகும்னுவாங்க, அதனால தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ அங்கிள். இல்லடா, நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ, 2 நாள்ல வந்துருவாங்க. ரொம்ப அவசரமா? இல்ல அங்கிள், சரி நாங்க 2 நாள் கழிச்சு வந்து பாத்துக்கிறோம். அங்கிள் இந்த வீட்டுக்கு தான் வருவாங்களா? ஆமா, இதுதான் உங்க வீடு. அங்கிள் அவங்களோட அட்ரஸ் ஏதாவது தெரியுமா? அது எனக்கு தெரியாதுடா. ஓகே அங்கிள். அங்கிள் ஒரு சின்ன டவுட், இங்க இருந்தவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? இங்க இருக்கவங்க ஒரு 2 மாசத்துலயே கிளம்பிட்டாங்கடா. வேற எங்கேயோ போய் படிப்புக்காக போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்கடா. ஓ அப்படி அங்கிள், இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியாதா? இல்லடா, எனக்கு தெரியாது. ஒரு 2 மாசம் இவங்க வீட்டுலதான் வேலை செஞ்சேன், இப்பவும் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவ்வளவுதான். இந்த தோட்டத்தெல்லாம் பாத்துக்க வேண்டாம். ஓ அப்படி அங்கிள். ஓகே அங்கிள், அவங்க வந்தா எங்களுக்கு கொஞ்சம் கால் பண்றீங்களா? நம்பர் கொடுத்துட்டு போறேன். சரிடா, கொடுத்துட்டு போ, நான் கால் பண்றேன். சரி அங்கிள். ஆமா, நீங்களும் இவங்களும் ஏன் தேடி வந்திருக்கீங்க? அவங்கள கொஞ்சம் பார்க்கணும். ஓ பாக்கணுமாடா? சரிடா. நீங்களே எங்க இருந்து வந்திருக்கீங்க? அங்கிள் நாங்களும் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். ஓ கோயம்புத்தூரடா. சரிடா. சரி அங்கிள், போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கடா. இப்போ என்னடி பண்றது? ஒரு 2 டேஸ் தானே வெயிட் பண்ணுவோம். சரி வா நம்ம போலாம். போலாம்டி. ஏதோ இது வரைக்குமாவது டீடைல் கிடைச்சிச்சே. ஆமா, இன்னொரு 2 டேஸ் தானே பொறுத்துக்கோ. ஆமாடி. சரி நம்ம போய் ரூம்ல தூங்கலாம். இப்பவே ஈவினிங் 7 o'clock ஆயிடுச்சு. வா போலாம். சரி வா போலாம். எப்படியோ காலையில இருந்து தொலைவி இவ்வளவு தூரமாச்சு வந்தாச்சுல. கண்டிப்பாடி காலையில இருந்து தொலைவி இவ்வளவு தூரம் வந்தாச்சு. இதுக்கு மேலே வருவோம். இப்போ ஒரு அட்ரஸ்க்கு எவ்வளவு நேரம்? அப்புறம் தெரியணும்ல, நமக்கு அவங்க பேர் தெரியாது. தெரியாதவங்க கிட்ட கேட்கும்போது எப்படி தெரியும்? சரி வாடி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, போய் தூங்கலாம். என்னதுடா அது? அதை ஏன்டா போட போற? நான் யாருன்னு கூட தெரியாம என்னையே அடிச்சிட்டானுங்கடா அவங்க 2 பேரும். என்ன ஒரு திமிர் இருந்தா என்னையே அடிச்சிருப்பாளுங்க. நீ என்ன அவளுக்கிட்ட போய் வம்பிழுத்த? டேய் சும்மா பேசலான்னு தான் போனேன், என்னையே வம்பிழுத்துட்டானுங்களா? அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. முதல்ல அது என்னன்னு சொல்லு. என்னன்னு தெரியல, போதை மாத்திரடா. டேய் போதை மாத்திரையா? என்னடா சொல்ற? பொறுமையா இருந்து பாரு, அப்பதான் தெரியும் உனக்கு. டேய் அதை ஏன்டா அதுக்குள்ள போட்ட? இத 2த்தையும் போய் அவளுக்கு குடிக்க போறாளுங்க. டேய் ஏன்டா? டேய் மித்த பொண்ணுங்களுக்கு பண்றது வேற, இவங்க ரொம்ப ஓவரா குதிக்கிறாளுங்க. டேய் மித்த பொண்ணுங்க கூட அடங்கி போறாங்க, ஆனா இவங்க இருக்காங்களே, கண்டிப்பா இவங்களை நான் பண்ணியே தீரணும்டா. ஏன் அமைதியா இருடா, இவங்க ரொம்ப திமிர் எடுத்து ஆடுறாங்க. இந்த திமிரதான் நான் அடக்க போறேன் பாரு. ஏனோ சொல்லுங்க சார், சொல்லுங்க. இந்த ஜூஸ போய் 198ல 2 பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு வா. 2 பொண்ணுங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு வா. ஓகே சாரு. சரி போய் கொடுத்துட்டு வா. அவங்க குடிக்கிறாங்களான்னு பாத்துட்டு வா. சரிங்க சாரு, நான் போய் பார்த்துட்டு வரோம். சரி போயிட்டு வா. டேய் ரொம்ப ரிஸ்க் ஆயிட போதுடா. அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். சரி என்னமோ பண்ணு. அப்ப அவனுங்க கூட வந்த 2 பசங்க இப்ப பாரு, இந்த போதை மாத்திரை அவனுங்க குடிப்பானுங்க, கண்டது கடையாது பேசுவானுங்க, அவனுங்களே அடிச்சு துரத்தி விட போறானுங்க. சரி நீதான் கலந்தன்னு யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ. யாருக்கும் தெரியாது. இப்ப அவனுங்களே விட்டுட்டு போறானுங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. இப்ப நடு தெருவுல நிப்பாளுங்க அவளுங்க. சரிடா என்னமோ பண்ணு. நல்லதான் நடந்தா சரிதான். சரி தூங்கலாமா? என்ன இவங்களை என்ன காணோம்? அவங்க அப்பயே தூங்க போறேன்னு சொல்லிட்டாங்க. தூங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வா நம்ம அப்ப கதவை சாத்தி ஆள் போட்டு தூங்குவோம். அக்கா அக்கா. யார் அது நேரத்துக்கு கூப்பிடுறாரு? வாமா உள்ளார வா, கதவு திறந்துதான் இருக்கு. வாமா, உனக்கு என்ன வேணும்? அக்கா
அக்கா இந்த ஜூஸை கொடுக்க சொன்னாங்க அக்கா. எதுக்கு இந்த ஜூஸ்? இல்லக்கா நைட் டைம்ல எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க, அதான் கொடுக்க சொன்னாங்க. இது நம்ம புது பழக்கம், எங்களுக்கு இப்ப ஜூஸ் வேண்டாம்டா. அக்கா எல்லாரும் குடிச்சிட்டு படுங்க அக்கா, இந்தாங்க. இல்லடா எங்களுக்கு வேண்டாம், நீ போ. அக்கா எல்லா ரூமுக்கும் கொடுத்துட்டா, பக்கத்துல அண்ணனுங்க இருந்தாங்களா அவங்களுக்கும் கொடுத்தாச்சு, அவங்களும் குடிச்சிட்டாங்க அக்கா. உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, நீங்க மட்டும் தாங்க இன்னும் குடிக்கல. சரி கூட நாங்க குடிச்சுக்கிறோம். இந்தாங்க அக்கா. நாங்க அப்புறமா குடிச்சுக்கிறோம்டா, நீ போ. அக்கா குடிச்சிட்டு டம்ளர் கொடுத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருவேன், இல்லாட்டி இன்னொரு வாட்டி நடந்து வரணும் அக்கா. சரி கூட குடிச்சிட்டு தரோம். அக்கா நான் போயிட்டு வரேன். அம்மா இது என்ன ஜூஸ் இப்படி மாறியா இருக்கு? அக்கா மாதுளை ஜூஸ் தான். ஓ மாதுளை ஜூஸா, ஓகேடா. சரி அக்கா நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. ஏய் என்னடி இந்த ஜூஸ் ஒரு மாதிரி இருக்கு? அதாண்டி தெரியல, ஒரு மாதிரி இருக்கு, டுக்கு டுக்குமா வர. நான் போய் தூங்குறேன். ஆமாண்டி எனக்கும் தலை சுத்துது, நானும் தூங்குறேன். சரிடி